ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணன். கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனலில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். எளிய முறையில் பகவத்கீதையில் முக்கிய எண்ணங்கள் பற்றி விளக்கம். இதில் நம்ம பக்தியில் சம்மந்தப்பட்ட சில தவறான கருத்துக்களை பற்றி பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம் எபிசோட்ஸ் மூலமாக. இன்றைக்கி கடைசியான மிஸ்கன்செப்ஷன் என்னதுன்னா, எப்பொழுது உன்னோட நடத்தை மாறுவதில்லையோ பக்தி செய்யறதுனால என்ன பிரயோஜனம் இப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன். இன்றைக்கி இந்த மிஸ்கன்செப்ஷனை தான் கோலோக் எக்ஸ்பிரஸில் எப்படி பிரேக் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கா. அதை பற்றி அதை நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். எப்படின்னா இந்த வார்த்தை ஒரு பக்தி மார்க்கத்தில் செல்றவர் அடிக்கடி கேள்விப்படுவர். நீ பக்தி மார்க்கத்தில் செல்ல ஆரம்பிச்சிட்ட, ஆனால் உன்னோட குணத்துலேயோ சுபாவத்துலேயோ ஒரு மாற்றமும் இல்லையே, அப்புறம் நீ பக்தி பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? இது ஒரு தவறான கருத்து. ஏன்னா ஒரு பக்தி மார்க்கத்தில் ஒருத்தர் செல்ல ஆரம்பிச்சிருக்காருன்னா கண்டிப்பாக அவருக்குள்ள மாற்றம் ஏற்படுறது. அது ஆனால் ரொம்ப சின்ன சின்ன பர்சன்டேஜில் தான் தெரியுமே தவிர இமீடியட்டாக தெரியாது. இது எப்படின்னா, ஒரு நெருப்புக்கிட்ட போனால் தான் அந்த நெருப்போட ஹீட்டு தெரியுமோ, அதே மாதிரி ஒரு பக்தருக்குள்ளேயும் அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக சத்சங்கம் சாதனை பண்ணுறதுனாலையோ, ஜபம் பண்ணுறதுனாலையோ, டிவோஷனல் ப்ராக்டிசஸ் பண்ணுறதுனாலையோ அந்த பக்தருக்குள்ள மாற்றம் வந்துட்டுருக்கு. அது ஆனால் நம்ம உடனே பார்க்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவள் பக்தி மார்க்கத்தில் போயிட்டா, இப்போ பக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, அதனால அவள் ஒரு பெரிய சாது மகாத்மாவாக ஆயிடணும், அவள் ரொம்ப சாந்தமாக ஆயிடணும், அவள் எந்த ஒரு தவறும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை நம்ம கிரியேட் பண்ணின்றதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி கமெண்ட்டு கேட்கறதுனாலேயோ ஒரு பக்தி மார்க்கத்தில் செல்றவர் என்ன பயந்துட்டு அதுக்காக பக்தி மார்க்கத்தில் செல்றதை விட்டுருணுமா? கண்டிப்பாக கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் கமெண்ட் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை. யார் வேணால் பாருங்க, நீங்கள் அக்கம் பக்கத்தில் உங்கள் நடைமுறை வாழ்க்கையிலேயே பாருங்களேன், யாராவது ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் சரி, இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்க செய்யும், அவள் ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருப்பாள். இல்லை நீங்கள் வீட்டிலேயே பார்த்துருந்தாலும் சரி, அவள் வீட்டில் டிவி பார்த்துட்டுருந்தா சரி, டிவியில் ஒரு மேட்ச் பார்த்துருந்தா சரி, இல்லை ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் பார்த்துருந்தா சரி, என்ன கமெண்ட் பாஸ் பண்ணுவா? இவன் இப்படி விளையாடிருக்கலாம், இவன் இப்படி பேட்டிங் பண்ணியிருக்கலாம், இவன் இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், இவன் இப்படி பேசியிருக்கலாம், இப்படின்னு இந்த மாதிரி கமெண்ட்டு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இல்லைன்னா நம்ம பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? இது ரொம்ப சாதாரணமான விஷயம். இந்த காரியத்துக்கு பின்னாடி, இந்த விளையாட்டுக்கு பின்னாடியோ, இல்லை ஒரு புது வேலை ஒருத்தர் பண்ணுறன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பின்னாடி அவளோட எஃபர்ட் எவ்வளோ, அவளோட டெடிக்கேஷன் எவ்வளோ, அவளோட முயற்சி எவ்வளோ, இதெல்லாம் நம்ம பார்க்கறதில்ல. உடனே நம்ம அவளை அப்ரிஷியேட்டும் பண்ணுறதில்ல. அப்ரிஷியேட் பண்ணுறதோ அவளோட முயற்சி பார்க்குறதோ ரொம்ப கம்மியே தவிர இம்மீடியட்டாக நம்மளுக்கு கமெண்ட்டு தான் கேட்கறதுக்கு கிடைக்கிறது. அதனால இந்த மாதிரி கமெண்ட்டு கிடைக்கிறதுனாலையோ பயந்துட்டு ஒரு பக்தி மார்க்கத்தில் போகிறவர் பயந்துட்டு பக்தி மார்க்கத்தை விடக்கூடாது. இது முக்கியமாக பக்தர்களுக்கு தான் முக்கியமாக சொல்லியிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தைய சேர்த்து விட்றோம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸையும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறவர் எங்கள் குரு மூலமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு குழந்தைய அனுப்பிச்சிட்டோன்னா அந்த குழந்தைய நம்ம ப்ரீகேஜிலேருந்து என்ன பண்ணுறோம், காலேஜ் மட்டுக்கும் அதை படிக்க வைக்கிறோம். அந்த ப்ராசஸில் ப்ரீகேஜி டு காலேஜ் முடித்து அப்பர் கிராஜுவேஷன் முடிக்கிற அந்த ப்ராசஸில், அந்த டியூரேஷனில் சப்போஸ் அந்த குழந்தை ஃபெயில் ஆகிடுது, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுத முடியாமல் போச்சு, அப்போனா நம்ம என்ன பண்ணுறோம், அம்மா அப்பா வேண்டாம், இனிமேல் நீ படித்து என்ன பிரயோஜனம், படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, விட்டுட்டு படிப்பலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம், நீ இன்னும் பிரயாசம் பண்ணு, நீ திருப்பியும் ப்ராக்டிஸ் பண்ணு, நீ இன்னும் முயற்சி பண்ணு, நீ கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவ, நீ திருப்பியும் நல்லா வருவ அப்படின்னு அந்த குழந்தைய இன்னும் மோட்டிவேட் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணி அதை செய்ய வைப்போம். அப்போது பக்தி மார்க்கத்தில் செல்றவர் மட்டும் எப்படி, அவரும் பக்தியோட ஸ்கூலில் புதுசாக அட்மிஷன் வாங்கியிருக்கார். அவராலேயும் தப்பு நடக்கிறது ரொம்ப சகஜம். கோவப்படுறதாட்டம், வேறு கோவத்திலேயே ஏதாவது வார்த்தைகளை பேசுகிறதாட்டம் ஒரு பக்தராலையும் நடக்கிறது ரொம்ப சர்வ சாதாரண விஷயம். ஏன்னா அவருக்குள்ளேயே அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. அதனால தவறு பண்ணாமல் இருக்கிறது இது இம்பாசிபிள். ஸோ அதனால் அப்போ நம்ம உடனே என்ன கமெண்ட் பாஸ் பண்ணுறோம்,
நீ பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம், உனக்குள்ள ஒரு மாற்றமும் வரவே இல்லையே அப்படின்னு நம்ம கமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப தவறான ஒரு மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கார் கோலோக் எக்ஸ்பிரஸில். இப்போது பக்தி மார்க்கத்தில் செல்றவர் வந்து இந்த மாதிரி சமுதாயத்தில் இருந்து தான் ஆகணும். எப்படின்னா இப்போது ஒரு ட்ரீ இருக்குது, சின்ன ட்ரீ. அந்த ட்ரீ வந்து வளர்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு ட்ரீ கார்டு போட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். ஏன்னா அது வளரணும், அது மட்டும் அதை கார்ட் பண்ணி ஆகணும். அது மாதிரி தான் ஒரு பக்தரும் இந்த சமுதாயத்தில் எல்லாரோடையும் இருந்தானும், வாழ்ந்தானும், பேசியானும், பழகியானும், எல்லாமே பண்ணியானும். அப்போது வந்து அவர் இந்த மாதிரி கமெண்ட்டை கேட்டுட்டு பயப்படக்கூடாது, மனசை தளர விடக்கூடாது. அவர் தங்குள்ளே இருக்கிற குறைகளையும் பார்க்குற மாதிரி தங்குள்ளே இருக்கிற டெவலப்மெண்ட்டையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு பக்தனால தான் தங்குள்ளே இருக்கிற குறையும் பார்க்க முடியும், அந்த குறையை சரியும் பண்ண முடியும். பக்தி மார்க்கத்தில் யார் இல்லையோ அவளுக்கு வந்து தனக்குள்ளே என்ன குறை இருக்குன்னே முதல்ல தெரியாது. அப்புறம் தான் அதை சரி பண்ணுறதை பற்றி அவரால் யோசிக்க முடியும். அதனால பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவர் அவருக்குள்ளே இருக்கிற ப்ராசஸ் என்ன ஆகிட்டுருக்கு, அவருக்குள்ளே என்ன மாற்றம் ஆகிட்டுருக்கு, அதையும் அவர் ஃபீல் பண்ணணும் கண்டிப்பாக. எப்படின்னா இப்போ ஒருத்தர் பக்தி மார்க்கத்தில் இருக்கார் வச்சுக்கோங்க, அவர் வந்து 2-3 வருஷத்தில் அவருக்குள்ளே பார்த்தேன்னா அவருக்கு இப்போ கோவம் வருது முன்னையோட கம்மியாக இருக்கலாம். பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கோவப்பட்டுருப்பார், இப்போது வந்து அவர் கோவம் படுறது குறைஞ்சின்னு இருக்கும். அதே மாதிரி அவரோட ஓவர் திங்கிங் ஆகட்டும், எக்ஸசிவ் திங்கிங், இல்லை டென்ஷன் ஆகுது, எல்லாத்தையும் நெகட்டிவாக பார்க்குறது, இது எல்லாத்துலேயுமே மாற்றம் வந்துட்டுருக்கும். பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவர் இப்போ எப்படி ஆகிட்டார், இப்போ வந்து அவரோட லைஃப்பில் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டார். அதே மாதிரி ஓவர் திங்க் பண்ணுறதை குறைக்க ஆரம்பிச்சிட்டார், நிறைய விஷயத்த ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஒரு பக்தி மார்க்கத்தில் செல்றவருக்குள்ள கண்டிப்பாக நடந்துட்டுருக்கும். அது மாதிரி தான் கோலோக் எக்ஸ்பிரஸில் அதுதான் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் செல்றவர் வந்து மனசை தளர விடாமல் தன்னோட சாதனையை, தன்னோட ப்ராக்டிஸஸை விடாமல் பண்ணிட்டுருக்கணும். ஏன்னா எப்போ ஒரு மனிதன் வந்து சம்சாரத்தில் சுற்றிட்டு வேண்டாத விஷயத்தெல்லாம் எப்போ பண்ணிட்டு இருக்கச்சே அவனுக்குள்ளே வந்து ஒரு ஞானம் ஒதுக்கிறது. இந்த மாதிரி இனிமேல் இந்த வாழ்க்கையை வந்து நான் வந்து பகவானுக்கு தான் சமர்ப்பிக்கணும், என்னோட வாழ்க்கையோட லட்சியம் என்ன, நான் மனிதன் பிறவி எடுத்ததுக்கு காரணம் என்ன, எதுக்காக இந்த சம்சாரத்தில் நான் வந்திருக்கேன், இந்த மாதிரி கேள்விக்கு அவனுக்கு பதில் கிடைச்சதுனால தான் அவன் பக்தி மார்க்கத்தில் செல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஸோ எப்போ அவன் பக்தி மார்க்கத்தில் செல்ல ஆரம்பிச்சிட்டானோ பகவான் அவனை காப்பாற்றுறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கார். பகவத்கீதையிலேயே பகவான் அதுதான் சொல்லியிருக்கார், யார் வந்து துராச்சாரியாக இருக்கானோ, துராச்சாரி மனிதன் கூட என்னை நோக்கி வந்துட்டானா அவனை நான் ரட்சிப்பேன், அவனை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்கார். அதனால பக்தி மார்க்கத்தில் செல்றது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு டிசிஷன். இது வந்து ரொம்ப நல்ல டிசிஷன் எடுத்திருக்கிறது. அதனால பக்தி மார்க்கத்தில் செல்றவர் வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டு கேட்டால் கண்டிப்பாக மனசு தளர விடாமல் தன்னோட வாழ்க்கையில் பக்தி மார்க்கத்தில் இதே மாதிரி செல்லுண்டு போயிட்டுருக்கணும். ஸோ இந்த மாதிரி மிஸ்கன்செப்ஷனை கோலோக் எக்ஸ்பிரஸில் பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கா. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பகவத்கீதையை பற்றி என்னதுன்னு தெரிஞ்சுப்போம். வரப்போகிற அடுத்த எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. जय जय श्री राधे, 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 जय राधे जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय राधे जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे.